பயிற்சி முறை புரிஞ்சிருக்கு. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நான் ஒன்னும். ஏன்னா பரவாயில்ல, வாங்கி படிச்சுட்டீங்கல்ல, படிச்சு பலமுறை படிச்சு படிச்சிருக்கேன். இல்ல புக்கே இருக்கு. இங்க காட்டுங்க. உங்க அருமை அருமை. எப்ப வாங்குனீங்க இது? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே என்னமோ வாங்கினேன். கோயம்புத்தூர் போகும்போது வாங்கியிருந்தாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரஸ்வதி, ரைட். சரஸ்வதி ஏதாவது சந்தேகம்? ரைட். என்ன புரிதல் உங்களுக்கு, சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் என்ன? வந்து உபவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்து உணவை வந்து கம்மி பண்ணிட்டே வந்தது. அதை வந்து இப்போ வந்து சயின்ஸா நீங்க வந்து ஆக்சுவலா நம்ம உடம்பு வந்து ஆற்றலை வந்து பிரபஞ்சம் இயற்கையில இருந்து எடுக்க முடியும். நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. மாத்திக்க முடியும். நம்ம உடம்பு அந்த இதுக்கு இருக்கு. ஆனா நம்ம வந்து உணவை இது பண்ணி அந்த முறையை நம்ம தடை செய்யறோம். உணவு கல்வி அப்படி தடையா இருக்கு. இந்த கல்வி வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி அப்படி தப்பா இருக்கு. வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி தப்பா இருக்குனால நம்ம அந்த நமக்கு அறகுறை அறிவு காரணமே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு காரணம் இருக்கு இல்லையா, இந்த ரீசன், இந்த காரணம். ஆற்றலை வந்து இயற்கையில இருந்தே எடுத்துட்டு இருந்தோம். நம்ம மரம் செடி கொடியில இருந்தே கூட நம்ம ஆற்றல் எடுத்துட்டு இருந்தோம். அந்த வழிமுறையே வந்து முழுசா வந்து உணவு பழக்கம் வந்து நம்மளை மாத்தி விட்டு. ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு 40 வருஷமா தான் உணவு பழக்கம், உணவே மருந்துன்றது போய் உணவு தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிட்டதுனால நமக்கு வந்து தடம் புரண்டமோ என்னமோன்னு எனக்கு தெரியுது. தப்பா போயாச்சு. அது காரணம் வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையும் வெள்ளைக்காரனுடைய பயிற்சி முறை தான் காரணம். ஆமா, அதனால அது வந்து இது பரிணாம அறிவியல். அவனுக்கு பரிணாம அறிவியல் தெரியல, அதான் விஷயமே. பரிணாம அறிவு என்னன்னு தெரியல. நம்ம புலன்களை தாண்டாதவன், பகுத்தறிவை தாண்டாதவன். இது 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கண்டா. இந்த 7ஆம் அறிவு உணவு என்பது ஜீரண நீர் சுரந்தாவே மரண நிச்சயம். ஜீரண நீர் சுரந்தாவே மரண நிச்சயம். அந்த மரணத்தை உறுதிப்படுத்துறது ஜீரண நீர் இயற்கை வச்சிருக்குது. மரணத்தை உறுதிப்படுத்தி வாய் ருசி கொடுத்து அவனை சாகடிக்க வைக்கிறது இயற்கை. நம்ம இயற்கை எதிர்த்து தான் வேலை செய்யணும். மன வலிமையால தான். அதாவது பசிய ருசியை கொடுத்து, ருசிங்கிறது 5ஆம் அறிவு. நீங்க 1ஆம் பாடம் படிச்சிருப்பீங்க. 1ஆம் பாடம் இருக்குது, எடுங்க. 1ஆம் பாடம் 31 பக்கம் எடுங்க. 31 பக்கம். சரஸ்வதி, உங்களுக்கு புத்தகம் வந்துடு இன்னைக்கு இல்லைங்களா? சரஸ்வதி சரஸ்வதி பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. சரஸ்வதி சொல்லுங்க. சரஸ்வதி இருக்கீங்களா? சரஸ்வதி இருக்கிறீங்களா? சரஸ்வதி இருக்கிறீங்களா? வணக்கம் ஐயா, நான் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம், சரி, நீங்க இருக்கிறீங்க. சரஸ்வதி, சரஸ்வதி இருக்கிறீங்களா? சரி, அந்த முதல் பாடத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்படியே அந்த பாடத்தை படிக்க புரியும் நினைக்கிறேன். டார்வின் பரிணாம சித்தாந்தம். டார்வின் வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதாவது அருமையான கண்டுபிடிப்பு. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிக முக்கியமானது. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தது தான். விளக்கம் அளித்து பரிணாம சித்தாந்தமாகும். இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அப்ப நமக்கு வந்து டார்வினோட பரிணாம சித்தாந்தம் எப்படி முன்னேறி இருக்கு அப்படின்னா, அது விலங்குல இருந்து மனிதன் யோகியாக மாறுகிறான் அப்படிங்கிறதா. யோகிங்கிறது தென்னாட்டுக்குடையது. இந்தியா அப்புறம் யோகிகள் தான் இருந்திருக்காங்க. அவங்க அதுவும் சாதாரண வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்து குடும்ப பொறுப்புலாம் முடிச்சுக்கிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பொழுது அவனுக்கு வந்து அந்த உடம்பு வந்து அவன் சாகா நிலைக்கு போகுது. அவன் விருப்பப்படும் பொழுது அவன் வந்து அப்படியே திரும்பி உட்காந்துக்குங்க. நீங்க அவங்க பின்னாடி அப்படியே அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அங்க உங்க மூஞ்சி மேல வெளிச்சம், ஜன்னல் வெளிச்சம் வந்து பின்னாடி விழுகுது. உங்க மூஞ்சி வெளிச்சம் வந்து மூஞ்சியில விழுகானுங்க, வெளிச்சம் பின்னாடி போயிடுது உங்களுக்கு. அந்த இருக்கை திருப்பி போடுங்க, அவ்வளவுதான். சரிதான், அவ்வளவுதான். எப்ப முகத்துல வெளிச்சம் விழுகணும், அப்பதான். எப்ப உங்களுக்கு தலைக்கு பின்னாடி வெளிச்சம் போச்சுன்னா இருட்டாயிரும். மூஞ்சியில வெளிச்சம் விழுகணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரொம்ப எளிமை. இது ஒண்ணுமே கிடையாது. உங்க மூஞ்சி மேல வெளிச்சம் விழுந்தா சரி, அவ்வளவுதான். சரி, அந்த பாருங்க, டார்வின் அப்படியே படிச்சுங்க. டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும். அதாவது பரிணாம சித்தாந்தம் அது யோகியாக மாறுது. 1ஆம் நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் தாவரம்,
அதனுடைய தொடுதல் பார்த்து அவருடைய அறிவு நடை பார்த்தீங்கன்னா தொடுதல் இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும். இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புழுக்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் இருக்கும். 2 அறிவு இருக்கும். அப்ப அதுக்கு இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பறவைகள், பூச்சிகள், அதனோட தொடுதல் நகர்தல் காணுதல் 3 அறிவு இருக்கும். இனப்பெருக்க வேகம் குறையும். இனப்பெருக்க வேகம் குறையும், அறிவு நிலை அதிகமாகும். அது உள்ளறிவு நிலைன்னு பேரு. 4வது பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகள், பாம்புகள். அதுக்கு வந்து 4 அறிவு இருக்கும். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல் இருக்கும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனப்பெருக்க வேகம் குறையும். அதாவது இனப்பெருக்க வேகம் குறையும், வாழ்க்கை அதிகமாயிட்டே போகும். 5 பார்த்தீங்கன்னா பறவைகள். 5 என்ன போட்டிருக்குது பாருங்க, பறவைகள். 5 பாருங்க, 5 பறவைகள் 31 பக்கம். பறவைகள் போட்டுருங்களா? பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள் போட்டிருக்குதா? போட்டு. அதுல தொடுதல், நகர்தல், காணுதல், வாய் ருசி. வாய் ருசி, இந்த வாய் ருசியில எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த வாய் ருசி தான் பாத்தீங்கன்னா 5ஆம் இடை. பிறக்கிறப்ப குழந்தைக்கு வாய் ருசி இருக்கும். தேன் வச்சீங்கன்னா அந்த குழந்தை சிரிக்கும். சரியா? பிறக்கிறப்ப 5 அறிவு தான் வாய் ருசியோட பிறக்குது. அந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குட்டி போடும். ஆரம்பத்தில் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பல குட்டியாக போட்டுட்டு இருந்தது. பெற்றோர்கள் இறந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. 1ஆம் நிலையில், 2ஆம் நிலையில், 3ஆம் நிலையில், 4ஆம் நிலையில் பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் மட்டும்தான் வளருவாங்க, இறந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் வருது. அதுல பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க, குழந்தைகள் உயிரோடு இருக்கும். இது 6ஆம் நிலையில பாத்தீங்கன்னா மனிதனா மாறுறான். அதாவது ஒரு விலங்கு தான் மனிதனா மாறுது. தாவர செல்லா இருந்தது புழுவா மாறி, அப்புறம் பூச்சியா மாறி, அப்புறம் ஊர்வன பரப்பனமா மாறி, அப்புறம் விலங்குனா மாறி, மனிதனா மாறி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டாயிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டாயிருக்கு. 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில தாவரமாக தோன்றிய அந்த உயிரினமானது 50 கோடி ஆண்டுக்கு அப்புறம் என்னவா மாறுது? மனிதனாக மாறுது. தாவரம் தான் மனிதனா மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு? தாவரம். அது 500 மில்லியன் ஆண்டுகிறாங்க. நம்ம பூமி தோன்றி ஏறத்தாழ 450 கோடி ஆண்டாச்சு. 400 கோடி ஆண்டு சும்மாவே இருந்திருக்கு. 400 கோடி ஆண்டு சும்மாவே இருந்திருக்குது. இந்த உயிர்கள் பார்த்தேன்னு கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இதுல வந்து தோன்றி இன்னைக்கும் வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்குது. மனிதர்களும் தோன்றதுக்கு முன்னாடியே வைரஸ் வந்தாச்சு. மனிதர்களும் தோன்றதுக்கு முன்னாடி வைரஸ், பாக்டீரியா, எல்லா கிருமிகளும் வந்தாச்சு. இன்னைக்கும் கிருமிகள் பூமியில இருந்து, நம்ம உடம்பே கிருமிகள் ஆனதுதான். உலக எங்கும், பூமி எங்கும் வைரஸ் தான். விண்வெளியில் கூட வைரஸ் இருக்குது. கண்டுபிடிப்புல வைரஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, ஆக அடுத்தது 6ஆம் நிலை மனிதன் வர்றான். அப்ப பெற்றோர்கள் சாவதில்லை. பெற்றோர்கள் சாகிறதுல குழந்தைங்க வளருது. அவனுக்கு பாத்தீங்கன்னா 6 தன்மை இருக்குது. தொடுதல், நகர்தல், காணுதல், தொடுதல், நகர்தல், காணுதல், வாசனை அறிதல், வாய் ருசி, பகுத்து பார்த்தல். பகுத்து பார்த்தல், ஒரு தடவையில ஒரு மனிதன் ஒரு குட்டி போடுற அளவுக்கு மாறிட்டான். 50 கோடி மில்லியன் ஆண்டுகள், 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, 50 அல்லது 60 கோடி ஆண்டு, 500 மில்லியன் சொல்லுவாங்க. அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா 50 கோடி ஆண்டு வருது. சரி, அப்ப அந்த 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அந்த சிங்கிள் செல் பாக்டீரியா ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுற அளவுக்கு மாறிடுது. இனப்பெருக்க வேகம் குறைந்து அறிவு நிலை அதிகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது அதே மனிதன் யோகியாக மாறுறான். அவ என்னவா இந்த யோகியாக மாறுதல்ங்கிற உலகத்துக்கு தெரியவே தெரியாது. விலங்கிலிருந்து, அது வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் மாறினான், வாலில்லா குரங்கு தான் மனிதனா மாறிச்சுன்னு உலகத்துக்கு தெரியும். ஆனால் அதே மனிதன் என்னவா மாறுறான்? இது உலகத்துக்கு தெரியாது. ஆனா இந்தியாவுக்கு தெரியும். என்னது? இந்தியாவில தானே யோகிகள் இருந்தாங்க. அவங்க 2 மொழியை பயன்படுத்தினாங்க. தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பயன்படுத்தினாங்க. என்னது? தமிழும் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு. அது வந்து சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு. தமிழ் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. 10 செம்மொழி இருக்கு. 10 செம்மொழியில வாழுகின்ற மொழி 2 மொழி தான். சைன மொழி, சைன மொழியும் மேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மொழி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அதை விட்டு தமிழ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. தமிழ் தான் இலக்கண தரமானது, நுடிநாக்கில் பேசக்கூடியது, ஒரு குழந்தை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்தோன்னு அம்மாட்டு இருந்து பாடம் கத்துக்குது. 5 வயது வரைக்கும் அம்மா பாடம் கத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் வேணும்னா தமிழ் தான் இனிமையானது. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளை வாழ்ந்து வருது. இன்னைக்கு ஏறத்தாழ 11 கோடி பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற மொழியில அழிச்சு போச்சு. சப்தத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஷாஷா காத்தம் பயன்படுத்திக்கலாம். மற்றபடிக்கு தமிழ் தான். ஒரு குழந்தைக்கு 2 மொழி அவசியம். அவங்க தாய்மொழி, அதுக்கப்புறம் தமிழ் மொழி. மனிதனுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியே போதுமானது. ஆரோக்கியம் இல்லாத முட்டாள்.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னதான் நீ படிச்சாலும் ராக்கெட் என்ஜினியர் இருந்தாலும் ஆரோக்கியமே நம்ம முட்டாள். ஆகினால கண்டுபிடிச்சாச்சு. நாமளும் முட்டாளா தான் இருந்திருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர் இனிமே யாரும் முட்டாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு விஞ்ஞான ரீதியாக ஏற்கனவே நாசாவோட நிரூபிச்சிருக்கிறாங்க. 181 பக்கம் படிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நாசா விஞ்ஞானிகள் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற மனிதன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அவர் பேரு ஹீராரத்தன் மனைக்கின் பேரு. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க? அவர் ஒண்ணு சாப்பிடாம அந்த ஜீரண நீர் சுரக்காம அமைதிப்படுத்திட்டாரு. நாமளும் ஜீரண நீர் சுரக்கிறத அமைதிப்படுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம சமாதி என்பதுதான் வருமே தவிர சாவு வராது. நோவோட சாகிறது இயற்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. நோவோட சாகிறது முட்டாள்தனம். சமாதியில சாகிறதா புத்திசாலித்தனம். சரியா? அப்புறம் அவன் இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்றான். இதுதான் நிலை. இப்ப நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கலாம். இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்வான். அப்ப நீங்க வந்து சைவத்தில் தான் இருக்கணும். நம்ம பல்லு பாத்தீங்கன்னா சைவத்துக்காக படைக்கப்பட்டது. பல்லு, இறப்பை, சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே பாத்தீங்கன்னா காய்கறிகளை அதாவது சைவ உணவுகளை எளிதில் செய்யறதுக்கு மருந்தா இருக்கும். நம்ம கடிமான உணவு போட்டோம்னு வச்சுக்கோங்க, திடப்பொருள் எந்த திடப்பொருள் போட்டாலும் பித்த நீர் சுரக்க வேண்டியது இருக்குது. சாதாரண சைவ உணவுலேயே திடப்பொருள் போட்டேன்னு வச்சுக்கோங்க, கடுமையா சுரக்க வேண்டியது இருக்குது. அதனால அழுகி போய் நாற்றம் எடுத்து பிணவாடி அடிக்குது. அதான் காலையில பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல எல்லா வாயும் வந்து பிணவாடி அடிக்கும். ஒரு காய்கறி சாப்பிட்ற விலங்குகளுக்கு நாற்றம் அடிக்காது. எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சது கேட்டீங்கன்னா, சாதாரண உணவை தின்று ரத்தம் கெட்டு போய் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி உடம்பு எதிர்க்குது. உடம்பை எதிர்க்கின்ற போது அந்த குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பிச்சது. அப்ப பிறவில தான் அந்த குழந்தை நோயாளியே தான் இருக்குது. சாதாரண உணவை தின்று குழந்தைகளா அது என்ன ஆயிருது? நோயாளியே மாறிடுது. அதனாலதான் பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பழச்சாறு கொடுத்து வளர்க்கணும். 15 வயசுக்கு மேல ஆகாரத்தை நிறுத்திடலாம். ஆகாரத்தை நிறுத்தும் பொழுது தண்ணீரை அருந்தி ஆகாரத்தை வெளியெடுக்கணும். இப்ப நம்ம தண்ணீர் இப்ப வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவையில்லை. ஒரு 15-16 வயசுக்கு மேல. இப்ப நமக்கெல்லாம் இந்த நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தண்டங்களுக்கெல்லாம் உணவு பழக்கம் தேவை. இப்ப என் மாதிரி எனக்கு வயசு 66 ஆச்சு. இந்த தடிமண்டத்துக்கு உணவு தேவையில்லை. நான் இதை 30 வருஷங்களா புரிஞ்சுக்கிட்டேன். 30 வருஷமா பயிற்சி பண்றதுனால உடம்பு வந்து இழைக்காம அப்படியே இருக்கு. பல்வேறு மாற்றம் நிகழுது. நான் காற்றுக்கு போயாகணும். சொல்லிக் கொடுக்காம போகக்கூடாதுங்கிறக்க நான் வீட்டுல உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் காட்டுல உட்காந்து நான் போய் சுவாசம் பண்ணி இளமையா இருக்க முடியும். அதுல பின்னா இந்த கலை வந்து உலகங்கள் கொண்டு போகாம வர வரைக்கும் உட்காந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதோட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப கேள்விகள் கேட்கலாம். சொல்லுங்க சரஸ்வதி, ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. அவ்வளவுதான் முடிவு. பெற மாட்டேன். 12-10 ஆகி போச்சு. 20 நிமிஷம் தான் இதுக்கு. ஏதாவது கேள்வி கேட்கலாம். எப்படி தொடங்குறது அப்படின்னா, உங்க சைவத்துக்கு சைவமா நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க நீரை மருந்தா இருந்தாலும் ஒரு 10-11 மணி வரைக்கும் நீரை மருந்தா இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீரை மருந்தா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு மலச்சிக்கல் நீங்கிற மாதிரி காய்கறி போட்டு சாப்பிட்டே வரலாம். இப்படி 150 நாள் செஞ்சீங்கன்னா சரியா போச்சு. இதுல ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். உடம்பு தானாவே கூட்டிட்டு சுத்தமாக ரத்த சுத்தமச்சன உடல் சுத்தமாயிரும். ரத்த சுத்தமான மனம் சுத்தமாயிரும். ரத்த சுத்தமான வெட்ட வெளி ஆன்மா சுத்தமாயிரும். அவ்வளவுதான். உடல் இடைச்சி வந்து ஒரு கப்பல் இடைக்காது. இப்போ என்னோட வந்து எடை பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 58 கிலோ இருக்குது. 22 கிலோ குறைஞ்சது. அப்புறம் நின்று போச்சு. நான் விரும்பின எந்த உணவையும் சாப்பிடல, சுத்தப்படுத்திக்கல. சாப்பிட்டா உடம்பு ஏறுது. மீண்டும் 3 நாள் நீர்பயிற்சி பண்ணி உடம்பு கரைச்சி விட்டுறேன். அதே இறைச்சி சாப்பிட்டுன்னு வச்சுங்க 15 நாள் ஆகுது. இறைச்சி சாப்பிட்டா சுத்தமாக 5 நாள் ஆகுது. 5 நாளைக்கு நீர்பயிற்சி 5 நாள் நீர்பயிற்சி பண்ணி சுத்தப்படுத்திடுறேன். சைவம் சாப்பிட்டோன்னு வச்சுங்க, இட்லி தோசை பூரி சாப்பிட்டா சளி பிடிச்சிருது. மறுநாளே சளி பிடிச்சிருது, காய்ச்சல் வந்துடுது. இன்னும் 3 நாள் பயிற்சி பண்ணி அந்த போலி எடை 5 கிலோ 6 கிலோ எடை ஏறுது. அதை பலபடி நீர்பயிற்சி செஞ்சு குறைச்சிடுறேன். அப்போ எனக்கு பசியும் சாந்தமாயிருது. கடினமான வேலை செஞ்சா மட்டும் ஏதாவது பழங்கள் காய்கறி சாப்பிட்றேன். மற்ற எனக்கு தேவையும் இல்லை. அப்ப உணவை வந்து ருசிக்க வச்சுக்கிறத தவிர ஆரோக்கியம் வச்சுக்கிறது இல்லை. எப்பவுமே ஜீரணீர் சுரக்காம இருந்தா எனக்கு மரணம் வர்றது இல்லை. ஜீரணீர் சுரந்தாலே மரண நிச்சயம். ஜீரணீர் சுரக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இங்க இருக்குங்க இல்லையா? நீர் தான் மழை நீர். தூய்மையான தண்ணீர் தான். ஜீரணீர் சுந்ததுன்னா மரண நிச்சயம். சித்திரவதைப்பட்டுதான் சாகணும். கண்ணு குருடாயி நரம்பு தளர்ச்சி வந்து சாகணும். கண்ணு குருடாயி நரம்பு தளர்ச்சி வந்து சித்திரவதைப்பட்டுதான் சாக வேண்டும். எப்படி? சித்திரவதைப்பட்டுதான் சாகணும். அதுதான் இயற்கையின் சட்டம். சித்திரவதைப்பட்டுதான் சாகணும். யாரா இருந்தாலும் சரி. இது வந்து எந்த அளவுக்கு நேரடியா பயிற்சி வரணும்னு செய்யலாம். நீங்க 30 நாள் காலையில 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. 12 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு, ராத்திரி 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. 20 நிமிஷம் ஆலோசனை. அப்படியே ஒரு நாளைக்கு 6 மாசமாவது நீங்க கவனிக்கணும். அப்பதான் புரியும். அல்லது 6 மாசம் தொடர்ந்து புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கணும். நான் பேசுகின்ற காணொலி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்.
காலையில் 6லேருந்து 6:30 வரைக்கும், மத்தியானம் 12லேருந்து 12:30 வரைக்கும், ராத்திரி 8லேருந்து 8:30 வரைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வகுப்பு இருக்குது. கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீட்டிட்டு போகும். கேள்வி கேட்கறது பொறுத்து, கேள்வி இல்லைன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். இப்போ யாரும் கேள்வி குறைஞ்சிங்கன்னா நிறுத்திடுவோம். நான் மறுபடியும் இப்போ 12, 15 ஆகி போச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. இல்லை அப்படின்னா நேரடியாக வாட்ஸ்அப்பில் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். அது தனிப்பட்ட முறையில், அது விரும்பினா மட்டும்தான். அது கட்டணம் உண்டு. இதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது, அதுக்கெல்லாம் கட்டணம் உண்டு. அந்த மாதிரி 4-5 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கடுமையான நோயாளி, நோய் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு பழகிக்கணும். சுப்பிரமணியம், ஐயா பன்னீர்செல்வம். ஐயா இன்னொரு டவுட்டுங்க. கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாம் அந்த 100% நீருக்கு மாறுறதுக்கு முன்னாடி சிறிதளவு காய்கறிகள், வேக வைத்த கீரைகள், உப்பு போடாமல் அல்லது உப்பு போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்போ நமக்கு செரிமான நீர் வந்து சுரக்கத்தான் செய்யும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வணக்கம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறி கீரைகளையும் கூட டோட்டலாக நிறுத்திடணும். ஒரு பின்னாடி அது உடம்பை அது எடுத்துன்னு கேட்டால் அன்னப்பாதை தூய்மை. ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். சுத்தமான நீர், புரியுதா? சுத்தமான நீர் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறது காய்கறி வச்சுக்கோங்க. இந்த காய்கறி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது காய்கறி வந்து அது வந்து சளி குறைந்த உணவுன்னு பேர். சளி குறைந்த உணவுன்னு பேர். அது என்ன பண்ணோம்னா, நம்ம பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கு. இந்த 1000 வருஷமாக கண்டதை சாப்பிட்டு அடிமையாக இருக்கும். அப்போ வந்து குடல் சுருங்கி போய் கிடக்கும். அந்த பெருங்குடல் இருக்கு இல்லையா, அந்த சுருங்கி போய் கிடக்கும். அந்த சுருங்கி போய் கிடக்கு, அதை விரிச்சு வைக்கணும். அந்த மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். அந்த மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் என்ன பண்ணோம்னா, அந்த காய்கறி சாப்பிட்டு சரி பண்றான். அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணீர் அருந்துறோம் இல்லையா, காய்கறி விஷம் தண்ணீர் தொடர்ந்து அருந்துறப்போ இந்த மாதிரி தான் சுருங்கி போய் கிடக்கும். இந்த மாதிரி சாதாரண உணவு சாப்பிட்றதுல இந்த குடல் சுருங்கி போய் கிடக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாலை மாதிரி வரணும். இதுக்கு நம்ம அது நீங்க ஒரு மாசத்துலயே அது வந்துடும். அந்த மலச்சிக்கல் இல்லாம வர்றது நீங்க 10 நாள் 15 நாளே உடம்பு தரலாம். ஏன்னா நீர் போச்சுன்னா உணவு பாதை அந்த 33 அடி குடல், அதே அந்த 10 மீட்டர்னு சொல்றாங்க இல்லையா தோராயமா, அந்த அனாட்டமியில் அப்படிதான் சொல்லுது. 10 மீட்டர் குடலும் சுத்தமாயிரும், சிறுகுடல் சுத்தமாக, பெருங்குடல் சுத்தமாக ரொம்ப முக்கியம். அந்த பெருங்குடல் பத்தி அழுக்கு அப்படியே நாம சாப்பிட்ற மலம் பூரா அப்படிதான் இருக்கு. ஒரு சராசரி மனிதனுக்கு சாதாரண இட்லி தோசை சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே 5 கிலோ மலம் நிரந்தரமா இருக்கும். என்னது 5 கிலோ மலம்? 5 கிலோ மலம் எவனும் தப்பிக்க முடியாது. 800 கோடி மக்களும் பீ வச்சுதான் தெரிகிறானுங்க. என்னைய தவிர நானு இந்த பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான் வயிற்றுல மலம் இருக்காது. அது குறிப்பாக இந்த பெருங்குடல மலம் இருக்காது. அத்தனை பேர் மலப்பிண்டம் தான். அதனாலதான் நோயை தீர்க்க முடியல அவனால. அப்ப இந்த மலப்பிண்டத்திலிருந்து அதுதான் உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் தெரியுது, வெள்ளைக்காரன் சொல்றான் இல்ல வயிற்றுல மலம் இருக்குதுங்கிறான். என்னது வயிற்றுல மலம் இருக்குது? மலம் இருக்கிறவன போய் எப்படி அறிவாளின்னு சொல்ல முடியும்? நீங்க ராக்கெட் இன்ஜினியரா இருக்கலாம், வயிற்றுல மலம் வந்து வாய் நாத்தம் அடிச்சாவே நீ முட்டாள்னு அர்த்தம். வாய் நாத்தம் அடிச்சாவே அர்த்தம். இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 25 வருஷம் சொல்லி பார்த்தாச்சு. இல்லாட்டா என்ற வாயை மோந்து பார்க்கலாம். என்ற வாயை மோந்து பார்த்தா ஒரு நாத்தம் வராது. இப்ப புரியுதா? யோகிகள்லாம் யாருன்னு புரியுதான்னு பாத்துங்க. ஏன்னா காலையில நீர் பயிற்சி இப்ப இப்பதான் வெள்ளரிக்காய் ஒண்ணு சாப்பிட்டிருக்கேன். காலையில இருந்து 6 மணில இருந்து இப்ப வந்து மணி 12, 12 ஆச்சு. இப்பதான் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவுதான். இது வந்து 20 வருஷமா செய்யறான்னு எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வெள்ளரிக்காயும் இல்லாம இருக்கலாம், தண்ணியும் இல்லாம இருக்கலாம், காத்துலயே வாழலாம். அதான் இயற்கை முறை, அதுதான் பரிணாம அறிவியல் முறை. இது பூமி அழிவிலிருந்து தற்காத்துக் கொள்றதுக்காக எந்த சூழலையும் வாழ்வதற்காக அந்த உடம்பு பழக்கப்பட்டு இருக்கிறது. எந்த சூழலையும் நீங்க உள்ள இருக்கிற எந்த உறுப்பையும் ஏதோ ஒரு உள்ள எத்தனையோ உயிர் உறுப்பு நிறைய இருக்கு. கடையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் இது மாதிரி எத்தனையோ உறுப்புகள் இருக்குது. விட்டல் ஆர்கன் இருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்தினால வெட்டி எடுப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தை அறுவை சிகிச்சை போனவங்க வெட்டி எடுப்பாங்க. அப்ப கூட மனுஷன் சாகிறது இல்லை. அப்ப கூட ஏன் சாகிறது இல்லை? பல உறுப்புகள் வெட்டி எடுக்கிறாங்க. காலை வெட்டி எடுக்க சாகிறது இல்லை, கையை வெட்டி சாகிறது இல்லை, வாயை வெட்டி நாக்கு வெட்டி சாகிறது இல்லை, குரலில் இருக்கிற இந்த உணவு பாதை வெட்டி எடுத்த சாகிறது இல்லை, இருப்பை வெட்டி சாகிறது இல்லை, பெருங்குடல் வெட்டி சாகிறது இல்லை, சிறுங்குடல் வெட்டி எடுத்த சாகிறது இல்லை, கணையும் எடுத்த சாகிறது, நுரையில் எடுத்த பாதி நுரையில் செதஞ்சு போச்சுன்னா அது வெட்டி எடுத்த சாகிறது இல்லை, கல்லீரல் அழுகி போச்சுன்னா வெட்டி எடுத்த சாகிறது இல்லை, சிறுநீரகத்தை ஒன்றை வெட்டி எடுத்த சாகிறது இல்லை, இதயத்தை கழட்டி வெளியே வச்சிடற சாகிறது இல்லை. அப்ப இது இருந்து தெரிஞ்சு போச்சு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அநேகமா மூளையை எடுத்தா தான் செத்து போவான்னு நினைக்கிறேன். மூளை எடுத்துட்டா அவன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படின்னு தெரியல.
இல்ல அந்த மூளை எடுத்துட்டா ஏன் சாகுறான்னு சொல்லிச்சுனாக்கா, வான்காந்தத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த காற்றையும், அந்த வான்காந்த சக்தியும், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம ஈர்க்கிறது வந்து மூளை தாங்க. மூளையில வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா, அந்த பினியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டுன்னு இருக்குது. அதுதான் ரிசீவ் பண்ணி இந்த உடலுக்குள்ளார யாராவது அனுப்புறதுனால தான் பண்ணி நம்ம காட்டணும், இந்த வெள்ளக்காரன் பண்ணி காட்டணும். நமக்கு புரியுது, இந்த வெள்ளக்காரன் மூளை எடுத்துட்டு உயிர் வாழணும்னு சொன்னா ரைட்டு போக வேண்டியதுதான். நீ வெள்ளக்காரன் மூளை செஞ்சாதான் எடுத்துட்டு கரெக்ட் நான் உயிர் சொல்றேன். இந்த வெள்ளக்காரன் நீ செஞ்சு காட்டுவான்னு நினைக்காத. தலை வெட்டுக்கு முயற்சி பண்றாங்க, தலையை வெட்டி ஒட்டி வைக்கலாம், அது வரைக்கும் தோல்வி விட முடியும். தலைவே வெட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க, பாக்கலாம். அது வந்துன்னா சிறப்பு, அந்த மாதிரி வந்ததுன்னா. ஆனா அதுக்கு இன்னும் யாரும் முயற்சி பண்ணல. பண்றாங்க, 2 பேரும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, அது வரைக்கும் தோல்விதான். ஆனா படிச்சிருக்கேன். மூளைதாங்க. அதனால விருப்பப்படுறவங்க நேரடியாக வகுப்புல கலந்துக்குங்க. தினம் 3 வகுப்பு நடக்குது. காலையில அதிகாலையில வகுப்பு இருக்குது. அது அதிகாலையில ஒரு வகுப்பு இருக்குது. அது அது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வகுப்பு இருக்குது. சிங்கப்பூருக்கார நேரம், இன்னைக்கு வெளிநாட்டு யாராவது தான் கலந்து சொல்லலாம். சிங்கப்பூர் நேரம் காலையில, இந்திய நேரம் மத்தியானம் வந்து 12 மணி. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஐரோப்பிய நேரம். இப்ப வந்து ஐரோப்பிய நேரம். இப்ப 60 வயசு 65 வயசு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி பேராவது வீட்டுல சும்மாதான் இருக்காங்க. 65 வயசு இருக்கிறவங்க போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த 12 மணிக்கு வச்சிருக்கேன். இது ஐரோப்பிய நேரத்துக்கு வச்சுக்கலாம், அதாவது யூரோப்பியன் நேரமும் வச்சுக்கலாம். யூரோப்பியன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய இருக்காங்க. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, ஜெர்மனி, ஹங்கேரி நிறைய இருக்காங்க. அவங்களுக்கான நேரம் இதுதான். இந்த 65 வயசு ஆனவங்களுக்கு நேரம் இதுதான். அப்புறம் அதே மாதிரி 4:30 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு. அதாவது அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நேரம் இருக்கு. அது 4:30 மணி. அது இது இந்தியாவில் யாராவது கத்துக்கோ. 4:30 மணிக்கு ஓய்வா இருக்கிறவங்க. நான் கேட்டேன், இந்த 60 வயசுக்கு மேல இருக்கணும் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அது போய் சேரும். எல்லாத்துக்கும் இந்த லிங்க் அனுப்புங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அதே மாதிரி இரவு 8 மணிக்கு, அது இரவு 8 மணிக்கு வந்து அது வளைகுடா நேரம். வளைகுடா இந்த மாதிரி குவைத்து, பஹ்ரைன், டெஹ்ரான் அந்த மாதிரி நேரம். ஆனா இந்தியாவில் இருக்கிறவங்க இது பயன்படுத்தி கொள்ளலாம். காலையில் 6 மணிக்கு வர முடியாதவங்க 12 மணிக்கு வரலாம். 12 மணிக்கு வர முடியாதவங்க 4:30 மணிக்கு வரலாம். 4:30 மணிக்கு வராதவங்க 8 மணிக்கு வரலாம். இதே நேரம் தான். இந்த இந்த தொடர்பை மட்டும் பதிவு பண்ணி வச்சுக்கிது. இந்த தொடர்பு மாறாது. இந்த லிங்கை தொட்டிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா காலையில 6 மணின்னு ஒண்ணு போட்டிருப்பேன். எப்பொழுதும் 6 மணி தான். இந்த லிங்க் மாறவே மாறாது. நீங்க முடிஞ்சால டெலிகிராம் வந்துருங்க, எப்பவும் பதிவு பண்ணி வச்சுக்க. தினம் வாட்ஸ்அப்ல ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதுக்கான இந்த லிங்க் இது பொதுவானது. நான் டெலிகிராம்ல போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க இருக்கிறவங்க டெலிகிராம் வந்துருங்க. நீங்க சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டு அனுப்பலாம். டெலிகிராம் எல்லாம் டெலிகிராம் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் ரொம்ப நல்லது. மீட்டிங் வந்து உங்களுக்கு வகுப்பு வந்து கூகுள் மீட்டிங் தான் நடக்கும். கூகுள் மீட்டிங்ல 100 பேர் வரைக்கும் வரலாம். நம்ம வரது ஒரு 10 பேர் தான் வர்றோம். இப்போ ஒரு 4-5 பேர் தான் இருக்கு. அது 4 பேர் தான் இப்போ இருக்கிறோம். அதனால சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், முடிச்சுக்கலாம். 20 ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் இருக்குதுங்க, முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த லிங்க் இனி மாறாதுங்களா? இந்த லிங்க் இனி மாறாது. இந்த லிங்க் மாறவே மாறாது. இந்த லிங்க் பதிவு பண்ணி வச்சுங்க, இனிமேல் மாறாது. அதாவது என்ன மாட்டு மேல என்ன பாத்துக்கிறீங்க, மேல என்னன்னு பாருங்க. காலை 6 மணி வகுப்பான்னு பாருங்க, 8:30 மணி வகுப்பான்னு பாருங்க, 12 மணி வகுப்பான்னு பாருங்க, சாயங்காலம் 4:30 மணி PM AM போடுறது பாருங்க, இரவு 8 போட்டுருந்தா 8 PM பாத்துங்க. அவ்வளவுதான். AM PM தான். இந்த இது மாறாது. சரி, லிங்க் மாறாது இருந்தா சரி. லிங்க் மாறாது. இனிமேல் நீங்க என்ன பண்ணீங்க, நான் என்ன போடுறேன்னா அது அப்படியே ஒரு 5 லிங்க் வரும். அந்த 5 லிங்க் நீங்க உங்க நீங்க இதுல போட்டு வச்சுங்க. இதுல போட்டு வச்சுக்கீங்கன்னா டெலிகிராம்ல போட்டு வச்சுங்க. டெலிகிராம் போட்டு வச்சுட்டு எப்பவுமே மாறாது. அதுதான் இனிமேல் ஒண்ணு. இதுல வந்து டேட் எல்லாம் மாத்த போறது இல்லை. இன்னும் நேரமும் மாத்த போறது இல்லை, டேட்டும் மாற போறது இல்லை. ஆமா, அந்த நேரம் வந்து அது புதன்கிழமை சேதாக்கிழமை சொல்லவும் மாட்டேன். அந்த புதன்கிழமை சொல்றது இதெல்லாம் பெரிய பிரச்சனை வருது, மறந்துடுறாங்க. இப்ப நம்ம மக்களே நிறைய குழம்பி போறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. நீங்க கண்ணை மூடிட்டு 4:30 மணிக்கு அமுத்துனீங்கன்னா 4:30 மணி வகுப்பு நடக்கும். கண்ணை மூடிட்டு 6 மணி வகுப்பு வந்து 6 மணிக்கு வகுப்பு நடக்கும். கண்ணை மூடிட்டு 12 மணிக்கு தொட்டீங்கன்னா 12 மணி வகுப்பு நடக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு தொட்டீங்கன்னா 4:30 மணி வகுப்பு நடக்கும். நீங்க வந்தாலும் வரட்டு வகுப்பு நடக்கும். அதே மாதிரி 8 மணிக்கு வகுப்பு இருக்குது. ஆனா ஒண்ணு அந்தந்த லிங்க் தொடரணும். என்னது அந்தந்த லிங்க் ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு லிங்க். இந்த 5 லிங்க் இப்ப வச்சிருக்கேன். இப்ப யாராவது கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாராவது சொந்தமா லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டாங்க கூட, ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியா, இப்ப நாங்களே இப்படி இருக்கோம், எங்க தனியா வகுப்படுங்க, நாங்க வந்து எங்களை பயிற்சி கிட்ட நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் அப்படி அது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யலாம். இலவசமாகவும் வகுப்பு. இதெல்லாம் இலவச வகுப்புகள். ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு தனியா இருக்கு, அதெல்லாம் தனியா போயிட்டு இருக்குது. அதெல்லாம் இன்னும் கடுமையான நோயாளி இருக்கிறவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க, கைகள் நடுக்கமா இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தனியா வகுப்பு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தனி, அது தனி, அது தனி, அது தனி. இது தனி, அது தனி. லிங்க் பர்மனண்டா இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுதுங்க. இப்ப பர்மனண்டா வைத்துக் கொள்ளாச்சு. இது வந்து உறுதி செய்யப்பட்டதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் குழுவா பிரிச்சிருக்கேன். அதுல இது வந்து பொதுவானது. இந்த வகுப்பு நடக்கிறது பொதுவானது. அது போக தமிழ் நீர் மருத்துவம் 1 வச்சிருக்கிறேன், அமெரிக்க நீர் மருத்துவம் 2 வச்சிருக்கேன்.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அதிலே போட்டுரு, அதிலே சேர்ந்துக்கலாம். நீங்க அமெரிக்க நீர் மருத்துவத்தை சேரலாம், தமிழ் நீர் மருத்துவத்தை சேரலாம், வந்துடலாம். அது வந்துட்டீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்துடும், அந்த 5 லிங்க் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப வசதி அப்ப வரலாம், எப்ப வசதி அப்ப வரலாம். இந்த 5 வகுப்பு நடக்கிறப்போ ஏதோ ஒரு வகுப்புல நீங்க கலந்துக்கலாம், ஏதோ ஒரு வகுப்புல ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்ந்து. ஏன்னா அரை மணி நேரத்துல நீங்க புரிந்து கொள்ள முடியாது, ஆசிரியர் இல்லாம புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கெல்லாம் வெங்கடேசனுடைய புத்தகம் சொந்த கதை இல்ல, உலகத்தையே திருப்பி போடுற கதை. அது டார்வினுக்கு அப்புறம் 2வது டார்வின் வெங்கடேசன் தான். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சரஸ்வதி, சொல்லுங்க சார். இந்த பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாமாங்க சார்? அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இது இந்த சுவை, இது அன்னப்பாதையை தூய்மை செய்து, அதெல்லாம் தூய்மை செய்யாது, அன்னப்பாதையை தூய்மை செய்யாது. அதாவது மலச்சிக்கலை உண்டாக்குற உணவுகள், அது சுவைக்கு வச்சுக்கலாம். நீங்க நன்கு சுத்தமானதுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 6 மாசத்துக்கு இந்த காய்கறி வச்சு உங்க குடலை கழுவுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல கழுவி எடுத்து பயிற்சி, கழுவி எடுத்து நோய் நல்லா உங்களுக்கு எந்த நோய் வரக்கூடாது. எந்த நோய் இல்லாத பொழுதுதான் நீங்க வடை சுட்டுத்தீங்களா? என்ன சுட்டுத்தீங்களா சார்? நோயே இல்லாத பொழுது வடை பாயசத்தீங்களாங்க? நோயே இல்லாத பொழுது ரத்தத்தை செக் பண்ணி பாக்குறப்ப எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது, ரத்தம் நார்மலா இருக்கணும். உடம்ப கழுவி எடுக்கிறதுக்கு பயன்படாது. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வடை பாயசம். புரியுதா? ஓகேங்க சார். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உடம்பை சுத்தப்படுத்துறீங்க. என்னது? உடம்பு சுத்தப்படுத்துறது, குடலை சுத்தப்படுத்துற, ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தப்படுத்துறீங்க. அது நீங்க பருப்போ அது இது எல்லாம் திங்கறதுக்காக, ருசிக்காகவே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது. எது? ருசிக்காக தான், ஆரோக்கியத்துக்கு கிடையாது. நீங்க ருசி வேணா தின்னுட்டே இருக்கலாமே. காலையில 10 வடை திங்களா, மத்தியானம் 10 வடை திங்களா, ராத்திரி யார் உங்களை கேட்க போறாங்க? அது வேற, ஆரோக்கியம் என்பது வேற. என்னது? தேங்காய் யூஸ் பண்ணலாங்களா சார்? தேங்காய் அதெல்லாம் குடலை சுத்தப்படுத்தாது. தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாதுங்களா சார்? குடலை சுத்தம் செய்யாது. ஓகேங்க சார். மலச்சிக்கல் உண்டு பண்ணும். சரி, அது எப்ப சாப்பிடலாம் சொல்லுங்க? ஆசைக்கு சாப்பிடலாம். பொரியல்ல போடுவோம் இல்லைங்களா, அததான் சார் கேட்டேன் நான். பொரியல்ல சும்மா கொஞ்சம் லேசா போட்டா ஒண்ணும் பண்ணாது, அதுவே காரணமா இருக்கக்கூடாது. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க ஏதோ பொரியல் போடுறப்ப கொஞ்சம் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அது என்ன, அது ஒண்ணும் பெரிய தேங்காயவே தின்னாதான் ஆபத்து, தேங்காவே தின்னாதான் ஆபத்து. ஆனா ருசியை குறைச்சா கண்ணு தெளிவாக, இல்ல கண்ணு குருடாயிடும். ருசி சேர்த்துட்டே போனா கண் அவுட். என்னது? கண் அவுட் ஆயிடும், கண்ணு போயிடும். எப்படி சாகணும்? துடி துடித்து தானே சாகணும். 3 வகையில தான் சாகணும். ஒண்ணு நோவுல சாவுறது, இன்னொன்னு தண்டனையில சாவுறது, யோகத்துல சாவுறதா உண்மையான சாவு. அதெல்லாம் 10 லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் வரும். அந்த 10 லட்சத்துல ஒரு ஆளுன்னு நீங்க பாத்துக்குங்க. அதெல்லாம் 100 ஆண்டுக்காவது நோய் இல்லாம வாழணும். எத்தனை ஆண்டு? 100 ஆண்டுக்காவது. யார்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது, அதுதான் விஷயமே. யார்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. சொந்த மகன்கிட்டே பிச்சை எடுக்கக்கூடாது. என்னது? சொந்த மகன் கிட்டே பிச்சை. அப்புறம் இயற்கை சக்தியில வாழும் பொழுது மகனாவது இங்க தனித்துதான் இயங்கணும். வீட்டில் இருந்தாலும் தனித்துதான் இயங்கணும். இன்னைக்கு வீட்டிலேயே இருந்தாலும் தனித்துதான் இயங்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் குழந்தை பெருசாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். 25 வயசு 26 வயசு ஆயிடுச்சுன்னா பொறுப்புலாம் கொடுத்து போட்டு நீங்க உடம்பு சுத்தப்படுத்த ஆரம்பிக்கணும். இதெல்லாம் காலங்காலமா இருந்து 1000 ஆண்டுகளா வெள்ளக்காரன் நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி போயிட்டான். கண்டபடி கெடுத்தாச்சு. அதனால அந்த நம்ம கண் முன்னாடி நம்ம குழந்தைங்க பெருசாகிறாங்களே, அவங்க பெருசானதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நீங்க தனியா ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடம் இருந்தா நாங்க போய் உட்காந்து சுத்தப்படுத்த வேண்டியதான். மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியதான். பின்னாடி புறவடி இருந்தா புறவடிக்கு போயிட வேண்டியதான். மேல் மாடி கலை இருந்தா அங்க போயிட வேண்டியதான். தனியா கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா அங்க போயிட வேண்டியதான். இல்லையா கிராமத்துக்கு போயிட வேண்டியதான். இப்படியே போய் அங்க இருந்து அங்க உடம்பு சுத்தப்படுத்தணும். ஏன்னா நமக்கு இன்டர்நெட் இருக்குது, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. நீங்க தனிமை என்பதே கிடையவே கிடையாது. தன்மை என்பது கிடையவே கிடையாது. நீங்க சினிமாவா பாக்கலாம். உங்களோட நீங்க உட்கார்ந்து நீங்க எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாருன்னே தெரியாது. நான் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்றேன். இதுக்கு மேல என்ன தேவை? ஒண்ணு தேவை. நீங்களே டாக்டரா மாறிடலாம். இப்ப பாருங்க, நீங்க 6 மாசத்துல என்ன ஆகுறீன்னு பாருங்க. உடம்பு இழைச்சி கரைஞ்சு கொழுப்பு வெளியே போயின்னு ரத்த சுத்தமா அங்க செக் பண்ணி பாக்க ரத்தம் சுத்தமா இருக்குன்றான். என்ன சாப்பிடுங்கிறதுலாம் கேட்காது. ரத்தம் சுத்தமா இருக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரத்தம் சுத்தமா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். வாயில ஏன் பல்லு வளர்க்குறோம்? ரத்தம் சுத்தம் போய் அழுகி போச்சு. ரத்தம் அழுகி போனா மரணம் வரும். ரத்தம் அழுகி போச்சு, அதனாலதான் வாய் நாத்தம் அடிக்குது. சுத்தமாக நாக்குல விஷம் அடிக்கிறது குறைஞ்சிரும். உணவு பாதையில அழுக்கு இருக்காது, ரத்தத்துல அழுக்கு இல்லாதனால 6 மாசத்துக்கு அப்புறம் சிறுநீரும் வர்றது குறைஞ்சிரும். உணவு பாதையில அழுக்கும் இல்லாத மலமும் இருக்காது. மலம் இல்லாதப்ப வாயும் நாட்டம் அடிக்காது, உணவு தேவையும் இருக்காது. நன்கு சுத்தமான உடலுக்கு பசி தாகம் இருக்காது.
கெட்டு போனவனுக்கும் அந்த சக்கர நோய் வந்தவனுக்கும் சாக போறவனுக்கும் பசி தாகம் இருக்காது, சுத்தமான யோகிகளுக்கும் பசி தாகம் இருக்காது. அது வேற, அது சாவு, இது சமாதி. புரியுதா? சமாதிங்கிறது இந்தியாவில தாங்க இருக்கு, உலகத்துல எங்க இருக்கு? இந்த சமாதிங்கிற சொல்லிட்டு இந்தியாவில 10,000 வருஷம் பேசிட்டு தான் இருக்கும். பதஞ்சலி பேசிய, திருமூலர் பேசியாச்சு. 2 பேரும் இந்த சமாதிங்கிற சொல்ல பயன்படுத்துறவங்க 2 பேர் தான், ஒருத்தர் திருமூலர், ஒருத்தர் பதஞ்சலி. இவங்கதான் சொல்றாங்க இந்த உடம்பை சுத்தப்படுத்த சொல்றாங்க. அவங்க வந்து இதுக்கு பேரு நியமம்னு பேரு. இந்த பல்லு விளக்குறமே இல்லையா, பல்லு விளக்குறதோட தொடக்கமே வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு தான் பல்லு விளக்குறோம். ஆனால் பல்லு விளக்குற நாம, பல்லு விளக்க தெரிஞ்ச நாம முழு குடலையும் விளக்க தெரியாம போயிட்டோம். அதுதான் சாபக்கேடு. அதுதான் சாபக்கேடு. நாக்க பல்லு விளக்கிடுவான், நாக்கையும் சுத்தப்படுத்தும், தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் கேளுக்க அந்த 30 அடி நாத்தத்தை அங்கதான் பிணமே அங்கதான் இருக்கு, மொத்த விஷமும் அங்கதான் இருக்கு. குறிப்பா பெருங்குடல் தான் அந்த மலம் இருக்கு. அதை எடுக்கணும். அது எடுக்காதனாலதான் எல்லா நோய் வருது. மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கணும், மூஞ்சி பார்த்து எப்ப பார்த்து பளிச்சுன்னு இருக்கணும். கண்டபடி தொதப்புன்னு இருக்கக்கூடாது. கண்ணு கீழே எல்லாம் தெளிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், நடந்து போகணும், சொந்த வேலை தானே செய்யணும். வேணும்னா மாடிப்படி ஏறணும், மலை ஏறணும், காடு ஏறணும், நீச்சல் அடிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். உடம்பு வஜ்ரமா மாறணும். அதாவது ஒரு மரம் எப்படி வயசாக வஜ்ரமா மாறுது, ஆனா மனுஷன் வயசாக இட்டு போய் சாகுறான். நம்ம மரம் மாதிரி, நம்ம மரத்துல இருந்து தோன்றி இருக்கோம், மரம் மாதிரி வஜ்ரமாக மாறணும். விருப்பத்துலதான் சாவு வரணும், நோவுல சாவு வரக்கூடாது. சரியா? வேற என்ன கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாம். வீடு இன்னைக்கு 4:30 மணிக்கு வரலாம், சாயங்காலம் 8:30 மணிக்கு வரலாம். வச்சிடலாமா? நன்றி. நன்றி.